Hello friends, welcome to Best Cooking in Tamil. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம 2 தக்காளி 1 கப் கோதுமை மாவு வச்சு ஒரு அருமையான ரெசிபி தாங்க செய்ய போறோம். வாங்க இதை எப்படி செய்யலாங்கிறதும் பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம டொமேட்டோ வச்சு ஒரு டிஃப்ரெண்டான நம்ம ரெசிபி தான் செய்ய போறோம். இதுக்கு 2 தக்காளி எடுத்துக்கங்க, நல்ல பழமா உள்ள தக்காளி எடுத்துக்கங்க. இப்போ இந்த தக்காளியை வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த மாதிரி கேரட் துருவலை வச்சு எடுத்துக்கோங்க. இந்த கேரட் துருவலை வச்சு இந்த தக்காளி என்ன பண்ணுறீங்க அப்படியே துருவுங்க. அதே மாதிரி நல்லா வந்து 2 இதாக இருக்கும் உங்களுக்கு துருவுதுலேயே. ஒன்று வந்து சின்ன பிளேடு இருக்கும், பெரிய பிளேடு இருக்கும். ஆனால் சின்ன பிளேடை வச்சுல தான் நம்ம துருவணும். அப்போ தான் அது வந்து நமக்கு நல்லா வந்து நைஸாக அந்த வரும் உங்களுக்கு. பாருங்கள், நான் வந்து தக்காளி நல்லா துருவிட்டேன். துருவின பிறகு என்ன பண்ணுறேன்னா அது மேலுள்ள தோல் மட்டும் கூட உங்களுக்கு அதை இழைக்கும் போது வந்துடும். ஸோ அது தோலை வந்து நம்ம வந்து எடுத்து போட்டுடலாம். அதோடைய மேலே அதுக்குள்ளே வந்து சாறு மட்டும் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து பெரிய அகலமான ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க. இதுலேருந்து நான் 1 கப் அளவு கோதுமை மாவு போட்டுக்கிறேன். இப்போ மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்குங்க. இப்போ வந்து கொஞ்சம் 1/4 ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாய்த்தூள் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காரம் வந்து அதிகமாக பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் மிளகாய்த்தூள் வந்து கூடுதலாகவே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் ஓமம் ஆட் பண்ணுறேன். இதுவும் 1/4 ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாகவே ஓமம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் போல் மல்லி இலையை வந்து இதில் தூவிக்கலாம். தூவிட்டு இது எல்லாமே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம வந்து இந்த தக்காளியோடைய நம்ம வந்து அந்த விழுதை வந்து இதில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து 2 தக்காளி பழம் போட்டிருக்கேன். நான் 1 கப் அளவு மாவு வந்து சேர்த்துக்கிறேங்க. ஃபுல் தக்காளியுமே நம்ம வந்து அதோட விழுதை வந்து அப்படியே சேர்த்துக்குங்க. இதை ஃபஸ்ட்டு வந்து நல்லா பிணைஞ்சுக்குங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து டைட்டாக இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து இதில் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பிணைஞ்சு பார்த்துக்குங்க. பாருங்கள், தக்காளியோட விழுதே எனக்கு வந்து கரெக்டாக வந்திருக்கு. தண்ணி வந்து தேவைப்படலை. இப்போ இதில் என்ன பண்ணுறீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெயை சேர்த்துட்டு இது வந்து நல்லா அப்படியே பிணைஞ்சிக்கலாம். இப்போ தக்காளி விழுது உங்களுக்கு பத்தலாட்டினா லைட்டாக வந்து தண்ணியை வந்து தொளிச்சு விட்டுக்குங்க. பாருங்கள், இப்போ நம்ம நல்லா வந்து சாஃப்டாக வந்து நல்லா பிணைஞ்சிட்டோம். இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கணும். இப்போ இதில் வந்து என்ன பண்ணுறீங்க, ஒரு 1/2 ஸ்பூன் அளவு எண்ணெய் வந்து இது மேலே ஊற்றிக்குங்க. ஊற்றிட்டு இது வந்து ஃபுல்லாக வந்து மாவில் வந்து அப்படியே தடவி விட்டுருங்க. தடவிட்டு இதை வந்து நம்ம ஒரு மூடி போட்டு மூடிட்டு இது வந்து ஒரு 20 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுருங்க. பாருங்கள், இப்போ நமக்கு கொஞ்சம் நல்லாவே ஊறி இருக்குது பாருங்கள். இப்போ வந்து நம்ம சப்பாத்திக்கு எந்த அளவுக்கு உருண்டைகள் எடுப்பீங்களோ அந்த மாதிரி நம்ம இப்போ வந்து உருண்டை எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நம்ம உருண்டைகளை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு சப்பாத்தி கட்டையை வச்சு இதில் வந்து கொஞ்சம் போல் கோதுமை மாவை மேலே லைட்டாக அப்படி தூவிக்குங்க. இந்த மாதிரி பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம வந்து திரட்டிக்கலாங்க. ரொம்ப மெல்லிஸாக இல்லாமல் ரொம்பவும் தடிமனாக இல்லாமல் கொஞ்சம் மீடியமாகவே நல்லா திரட்டிக்குங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம நல்லா வந்து கொஞ்சம், அதாவது ரொம்ப தடிமனாக இருக்கக்கூடாது, ரொம்ப மெல்லிஸாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருந்துச்சா நமக்கு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அடுப்பு ஆன் பண்ணி ஒரு தவா ஒன்று வச்சுக்கோங்க. அதில் வந்து நம்ம தேய்ச்சி வச்ச இந்த சப்பாத்தியை போட்டுடலாம். இது மேலே கொஞ்சம் போல் ஆயில் வந்து ஊற்றிக்குங்க. ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் வந்து வேக விடுங்க. பாருங்கள், இப்போ நமக்கு 1 சைடு வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை வந்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம். எண்ணெய் வந்து அதிகமாக சேர்க்கணும்னு தேவை கிடையாது இதுக்கு. ஏன்னா நமக்கு இது ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும். ரெண்டாவது இதில் நம்ம தக்காளிலாம் சேர்த்துருக்கனால நமக்கு டேஸ்ட்டும் கொஞ்சம் நல்லா இருக்குங்க. பாருங்கள், இப்போ நமக்கு 2 சைடுமே நல்லா வந்து குக் ஆயிருச்சு.
இப்போ இதை எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் வச்சிடலாங்க. பாருங்கள், இப்போ நமக்கு ஒரு டேஸ்டியான டொமேட்டோ சப்பாத்தி வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.